இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுதந்திர கட்சியின் அதிகளவு உறுப்பினர்கள் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் சுட்டிக்காட்டு. சர்வதேச நாணய நிதியத்தின் 25% உறுதிமொழிகளை நிறைவேற்ற இலங்கை தவறியுள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு எதிராக முழு மூச்சோடு நாம் இறங்கி செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இந்திய இலங்கை உறவுகளை வலுவாக தொடர இரு நாட்டு தலைவர்களும் மீண்டும் உறுதியளித்துள்ளனர். நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது. நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருந்தார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹால், மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு, சீசெல்ஸ் உப ஜனாதிபதி மொரீசியஸ் பிரதமர் மற்றும் பூட்டான் பிரதமர் உட்பட பிராந்திய அரசு தலைவர்கள் பலரும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதோடு பிராந்திய அரசு தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பிராந்திய தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த ராபோசன விருந்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஏனைய அரசு தலைவர்களும் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரசன்னம் குறித்து இந்திய ஊடகங்கள் முக்கிய இடத்தை வழங்கியிருந்ததோடு புதுடில்லியின் பிரதான சுற்றுவட்டங்களை சுற்றி இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்த பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக நாயக்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன, இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் வேணுஷா சேனவரத்ன, அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக கருணாரத்ன மற்றும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பிரேரா ஆகியோரும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகளவு உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவார்கள் என்று கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் ரோஹன லக்ஷ்மன் பியதாச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியலில் தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகளும் பல வாக்குறுதிகளை முன்வைத்து வரும் நிலையில் கட்சிக்குள்ளேயே பல முரண்பாடுகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த ஒரு குழு பொதுமக்களை ஒன்று திரட்டி பொதுக்கூட்டங்களை நடத்தினாலும் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சவாலாக அமையாதது எனவும் ரோஹன லக்ஷ்மன் பியதாச தெரிவித்தார். மாபெரும் மாநாட்டை ஹமாந்தோட்டையில் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாம் இதுவரையில் இன்னமும் ஆக்கப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. கட்சியில் புது மாற்றங்கள் நடந்த வண்ணம் உள்ளன. வேட்பாளர் ஒருவர் தொடர்பாக தொடர்ந்தும் கலந்துரையாடி வருகின்றோம். விஜயதாச ராஜபக்ச மீதான இடைக்கால தடை நீக்கப்பட்டவுடன் தொடர்ந்தும் விஜயதாச ராஜபக்சவின் கீழ் கட்சியின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் தாம் ஆதரவு வழங்க தயார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட வேண்டிய நிர்வாகம் தொடர்பான முக்கியமான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதன்படி இந்த நிர்வாகம் தொடர்பான முக்கியமான கடமைகளை நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பதற்கான அடித்தளம் எனவும் குறித்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடனின் 3வது தவணைக்கு எதிர்வரும் 12ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டத்தின் கீழ் கடந்த மே மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய 63 உறுதிமொழிகளில் இலங்கை 32 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளதோடு 16 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவிக்கிறது. மேலும் 15 உறுதிமொழிகளில் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு போதுமான தகவல்கள் இல்லாததன் காரணமாக வகைப்படுத்த முடியாதுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நிறைவேற்ற தவறிய 16 உறுதிமொழிகளில் 7 நிதி மேலாண்மை, 6 வெளிப்படைத்தன்மை மற்றும் 3 ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தனது ஆளுகை தொடர்பான விவகாரங்களை அபிவிருத்தி செய்வதில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருவதாகவும் வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் புதிதாக 20 லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்க தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் 55 லட்சம் வாக்குகளை பெற்றதாகவும் அப்போது தனக்கு வாக்களிக்காத 20 லட்சம் பேரை இணைத்து 75 லட்சம் வாக்காளர் தளத்தை கட்டியெழுப்புவதே நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பாத்ததும்பறை தொகுதி அமைப்பாளர் திலின பண்டார தென்னக்கூர் தலைமையில் மடவள சன்சைன் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திசா அத்தநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 20 லட்சம் புதிய உறுப்பினர்கள் என்பது பெரிய சவாலாக இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் 12,000 வாக்களிப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. இந்த ஒரு மையத்தில் இருந்து 160 வாக்குகளை அதிகப்படுத்தினால் இலக்கை அடையலாம். மேலும் ஜனாதிபதி தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்படும். எனவே அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சஜித் ஏன் சுயாதீன தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்று பலரும் கேட்கின்றனர். சுயாதீன தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துமாறு நாங்கள் கேட்கவில்லை. சஜித் அனுர விவாதத்திற்கு நாங்கள் தயார். இதற்காக அவரையும் அழைத்தோம். நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் தொடர்பான விவாதத்திற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். ஒரு தலைவருக்கு ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒரு குழு தேவை. அந்த குழுக்களிடையே விவாதம் நடத்துவதும் முக்கியம். நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்புவது, பரிமாற்ற நெருக்கடியை எவ்வாறு சமாளிப்பது, வேலைவாய்ப்புகளை எவ்வாறு அதிகரிப்பது என பேச வேண்டும் என்றும் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க மேலும் 2 வருடங்களுக்கு ஆட்சியில் நீடிப்பாராயின் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலைமை ஏற்படும் என பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மேரிகம பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பல தமது கட்சி சார்பாக வேட்பாளர்களை முன்னிறுத்த முடியாத நிலையில் உள்ளார்கள். பாலித ரங்கே பண்டார தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க மேலும் 2 வருடங்களுக்கு இந்த நாட்டில் ஆட்சியில் நீடிப்பாராயின் சில பிரச்சனைகள் தோற்றம் பெறும். மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் முன்னெடுக்கும் நிலையும் ஏற்படும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த நாட்டில் பொது தேர்தல் இடம்பெற்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை நடத்த மாட்டார் என்றும் தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று காலை புதுடில்லியில் இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் இன்று திங்கட்கிழமை டெல்லியில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் இடம்பெற்றது. அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உத்தேசித்துள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலும் புதுடில்லியில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் இருதரப்பு கலந்துரையாடலாக இடம்பெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கூடிய விரைவில் கைச்சாத்திடப்படும் என ஜனாதிபதி ரணில் பங்களாதேஷ் பிரதமருக்கு தெரிவித்தார். அத்துடன் இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் பயணிகள் படகு சேவையை ஆரம்பிக்க இந்த கலந்துரையாடலில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழர் தரப்பில் பேரம் பேசும் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்ற எமது வாக்குகளே முடிவுகளை தீர்மானிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் கருத்துக்களம் என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: புத்திசாலித்தனமாக சிந்தித்து பிரதான 3 வேட்பாளர்களையும் குறைந்தபட்சம் ஒரு தீர்வுக்காவது இணங்கச் செய்ய வேண்டும். ஆயுத போராட்ட காலத்தில் இருந்த சூழல் தற்போது இல்லை என்பதால் தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்பதனை ஜனநாயக சூழலாக மாற்றியமைத்து பயணிக்க வேண்டும் எனவும், மேலும் மூலோபாய திட்டங்களோடு மிக கடினமான முறையில் தென்னிலங்கை தரப்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதுடன் எமது வாக்கு பலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். வாக்குகளை பிரயோசமான முறையில், அதுவும் பெரும்பான்மையினர் 3ஆக பிரிந்து கிடக்கும் போது நாங்கள் தீர்மானிக்கின்ற சக்தியாக எங்களுடைய வாக்குகளை திரட்ட முடியும் என்றால் அது எங்களுக்கு மிகவும் பலமானதாக இருக்கும் என்றும் சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் பொது வேட்பாளர் என்பது விஷப்பரீட்சை என்று சொல்வதை விட உதவாத விஷப்பரீட்சை என்று கூட சொல்ல முடியாது. இது தமிழ் மக்களின் இருப்பை இல்லாது செய்யும் நிகழ்வு. இதற்கு தமிழ் மக்களின் அரசியல் தலைவர்களாக நாங்கள் செல்லக்கூடாது. தேர்தல் என்பது அரசியல் நிகழ்ச்சி. அந்த அரசியல் மக்களை வழிநடத்த சிவில் சமூகத்தை மக்கள் தெரிவு செய்து அனுப்பவில்லை. மக்கள் எமக்கு ஆணை தந்துள்ளார்கள். நாங்களே மக்களை அரசியல் ரீதியாக வழிநடத்தக்கூடியவர்கள். நாங்கள் எங்கள் பொறுப்பை விட்டுவிட்டு மக்களை உதாசீனப்படுத்த முடியாது. இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் நிறுத்தித்தான் ஆவோம் என்று யாராவது ஒற்றை காலில் நின்றார் அவர்களுக்கு எதிராக மக்களை வெளிப்படைக்க செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தமிழ் வேட்பாளர் என ஒருவரை அடையாளப்படுத்தி முற்படுத்தினால் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள். ஏனென்றால் அவர் தேர்தலில் படுதோல்வி அடையும் போது இது எங்களின் அரசியல் நிலைப்பாடு அல்ல. இது யாரோ செய்த கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே எமது ஆட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். என்னையும் துரோகி என்று சொல்லி விடுவார்களோ என்று ஒளிந்து கூட வேண்டாம். பொது வேட்பாளர்களுக்கு எதிராக முழுமூச்சோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். கடந்த அந்த 3 தேர்தல்களிலேயும் 2 பிரதான வேட்பாளர்கள் இருந்தபோது அதிலே ஒரு தடவை எங்களுடைய வாக்குகள் வெற்றியாளரை தீர்மானித்தது.
ஆனால் 3 வேட்பாளர்கள் இருக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். ஆனால் எங்களுடைய வாக்குகள் ஒன்றாக இருக்க வேண்டும், சிதறக்கூடாது. அதற்கான மூலோபாயங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். நாங்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அடுத்தடுத்த நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். ரணில் விக்ரமசிங்கே இன்னும் தன்னை வேட்பாளராக அறிவிக்காத காரணத்தினாலே அவரோடு இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை. மற்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள், நாங்கள் பேசுவோம்.